அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். சார் நமஸ்தே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. சார், கரூர்ல விஜய் பேசிய பேச்சும் அதற்கு பதிலடி கொடுத்த செந்தில் பாலாஜியின் ட்வீட்டும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு காரசாரத்தையும் சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்றத நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க விஜயோட பேச்சையும் செந்தில் பாலாஜியினுடைய பதிலடியும் எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜியினுடைய பதிலும் முதலமைச்சர் விஜயனுடைய பேச்சும் தமிழகத்தை ஒண்டி கலக்கவில்லை, இந்திய அரசியலே கலக்கி இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், நாடாளுமன்றமும் தமிழக சட்டமன்றமும் ஒரே தேதியில் ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்றம் ஆரம்பிக்க இருக்கிறது. ராகுல் காந்தி அயல் நாட்டில் இருக்கிறார். ராகுல் காந்தியினுடைய பர்மிஷனோடு தான் ஜோதிமணியும் மாணிக் தாக்கூரும் பேசுறாங்களா தெரியல. டிஎம்கேவையும் அதிமுகவையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அவங்கெல்லாம் இந்திய அலைன்ஸில் வரலாமா அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டெல்லியில் செய்திகள் உலாவுகின்றன. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, விஜயனுடைய பேச்சு டீலிமிட்டேஷன்ல ஓட்டு எப்படி போட போறோங்கிறத பற்றி அவருக்கு ஒரு எம்எல்ஏ கூட, ஒரு எம்பி கூட கிடையாது. லோக்சபா எம்பி கிடையாது, ராஜ்யசபா எம்பி கிடையாது. ஆனா விஜயனுடைய பேச்சினுடைய முக்கியத்துவம், ராகுல் காந்தி தன்னுடைய ஒரு எண்ணங்களை விஜய் அமல்படுத்துகிறாரோ என்ற சந்தேகம் டெல்லியில் வர ஆரம்பித்து விட்டது. ஆக மொத்தம் கரூர் பேச்சு அகில இந்திய சூழ்நிலை உருவாக்கி விட்டது. டெல்லியில் பரபரப்பான சூழ்நிலை இருக்கிறது. செந்தில் பாலாஜி ட்வீட்டை கூட பார்த்தேன். அதற்கும் பதில் என்ன என்று கேட்டால், ஒரு சட்டமன்றத்திற்குள் பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்க போதுங்க இந்த மாச கடைசியில தமிழ்நாட்டுல. அப்போ இருவருக்கும் மோதல். உதயநிதி வெளில வந்துட்டாரு. இந்த மோதல் முழுக்களும் இவங்க 2 பேருக்கு தான், செந்தில் பாலாஜிக்கும் விஜய் அவர்களுக்கும் தான். அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகி கொண்டு வருகிறது. போக போக பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. வேட்டையாட போறேன் வேட்டைக்காரன் அந்த பாட்டெல்லாம் வர பாடி காட்டுறேன். அரசியல் முதிர்ச்சி பெற்றதாகத்தான் நான் கருதுகிறேன் விஜய் அவர்களுக்கு. விஜய்க்கு அரசியல் முதிர்ச்சி வந்துருச்சா சார்? டெஃபினட்டா, சொன்னாலும் சொல்லாட்டாலும் வந்துருச்சு. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தை ஒரு ஊழல் இல்லாத மாநிலமாக்குவேன் என்ற சபதம் கொண்டு வந்தவருக்கு பொதுமக்களிடையே வரவேற்பு இருப்பதைத்தான் வள்ளுவம் நேயர்களுக்கு டெல்லியிலிருந்து என்னுடைய பார்வை. நான் தப்பாக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய உறவினர் சென்னை கார்பரேஷன்ல போய் ஒரு அப்ளிகேஷனை போட்டு கொடுத்தாங்க. புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அவருக்கு கிடைச்சிடுச்சு. ஒருத்தர் ஒண்ணு சொல்ல நேரவே வாங்கிட்டு வாங்கன்னு போனும் வந்துடுச்சு. ஆக மொத்தம் ஊழியர்களும் பயப்படுறாங்க. அதை தவிர சீஃப் மினிஸ்டரும் உயர் அதிகாரிகளுக்கு ஒரு பயமுறுத்துறாரு. நீங்க எல்லாம் எதனா பண்ணீங்கன்னா எங்கிட்ட நேரம் வந்துருங்க. அக்கா தம்பி அரசு நடக்குது, விஜய் அரசு நடக்குது, ஊழல் எதுவாக இருந்தாலும் நான் ஒரு வரி போல் பண்ணுங்க, அந்த ஆள் மேல நான் ஆக்ஷன் எடுக்கிறதெல்லாம் சொல்றாரு. ஐஏஎஸ் ஆபீசராக இருக்கட்டும், சாதாரணமாக இருக்கக்கூடிய இடைநிலை ஊழியராக இருக்கட்டும், இதிலிருந்து ஒரு மாற்றத்தை பார்க்கிறேன். அவரும் பார்க்க விடுகிறார் என்பதுதான் யதார்த்தம். ஓகே சார், ஆனால் முதல்வராக இருக்கிற விஜய் அப்படி சொல்லணுமா, இல்லை அதிகாரிகள் யாராவது தவறு செஞ்சால் நான் உடனே சஸ்பெண்ட் பண்ணுவேன், அதனால் லஞ்சம் வாங்குறதையோ ஊழல் வாங்குறதையோ முதல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமா? இது ஒரு வார்டு கவுன்சிலர் பேசுகிற பேச்சுன்னு சமூக வலைத்தளங்களில் பேசுகிறாங்க. அது அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். எது இருப்பினும் என்னுடைய கருத்து, வள்ளுவம் நேயர்களுக்கு ராபின்சன் மூலமாக ஒரு வரி என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் கடந்த 70 ஆண்டுகளாக பார்த்து வந்த ஆட்சி திமுக அதிமுகவுடைய மறுபிம்பங்கள் தான். அதை மாற்ற வந்திருக்கிறார் விஜய். அதனால இதில் குறைகள் இருக்கலாம், சில வலிவு நலிவு இருக்கலாம், சுழிவு இருக்கலாம். அதை விஜய் அவர்கள் கண்டிப்பாக சமாளித்து விடுவார் என்ற நம்பிக்கை விஜய்க்கு இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நேத்தினுடைய ஸ்பீச்சினுடைய ஒரு தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டசபையில பேசினது நேத்தி பேசினதும் இணைத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கான்ஃபிடன்ஸ் வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. நான் கடந்த
45 ஆண்டுகளாக இந்திய அரசியல் தமிழக அரசியல் நேரில் பார்த்து வந்ததுனால் சொல்லுகிறேன். சார், ஆனா செந்தில் பாலாஜியோட பேரையோ இல்ல பாஜகன்ற கட்சியினோட பேரையோ சொல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்றாரு, முன்னாள் அமைச்சர்னு சொல்றாரு, சிங்கப்பூருக்கு இன்னொருத்தர் ஓடி போயிட்டாருன்னு சொல்றாரு. யாருடைய பேரையும் டைரக்டா பேச விஜய் அவர்கள் முன் வரலையோ? அப்போ கத்துக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாரு, சூழ்நிலை மாத்துறாரு, அவ்வளவுதானே. அவங்க ஓடி போலாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க சார். அவங்க மத்திய அரசாங்கத்தை பத்தி திட்டுறாங்க, நான் திட்ட போறது இல்லை, நான் சும்மா போறேன்னு சொன்னதை மாத்த முடியுமா? செந்தில் பாலாஜி பெயரை சொல்லாத இருந்தது அவர் ஏன்னா நேர்முகமாக எதிரியாக ஆக்க வேண்டாம் என்ற எண்ணம் கூட அவருக்கு இருந்திருக்கலாம். மறைமுகமாக பேசுவதன் மூலம் அவருக்கு தனக்கு அடைய வேண்டிய ஒரு பலனை அடைந்து விட்டார் என்று கூட நம்ம எடுத்துக்கலாம்ல கருத்து. நான் விஜய்க்காக வாதாடவில்லை. காரணம், தங்களுடைய பின்னணி என்ன என்று கேட்டால், வள்ளுவம் நேயர்களுக்கு கடந்த 70 ஆண்டுகளாக நீங்க பார்த்து வந்த ஒரு சிச்சுவேஷன் வேற, இப்ப பாக்குறது வேற. அதனாலதான் உங்களுக்கு புதுசா இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் 2014க்கு பிறகு புதுடில்லியில், குறிப்பாக இந்தியாவில் எப்படி அணுகுமுறையை நரேந்திர மோடி மாற்றினாரோ அதே மாதிரி தமிழகத்தில் அதிர்ச்சியுடன் மாற்றுகிறார் விஜய் என்பதுதான். ஏன்னா ஒரு மாற்றம் தேவை தமிழ்நாட்டிற்கு. இளைஞர்கள், அதுதான் அந்த வாக்கினுடைய பிரதிபலிப்பு ராமின் சார். ஏன்னா ஒரு சாராய ஊழல், அப்புறமா ஒரு குடும்பம். நான் ஒன்று கேள்விப்பட்டேங்க, வள்ளுவம் நேயர்களுக்கு அதை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். 11 கம்பெனி இருக்குதுங்க தமிழ்நாடு டாஸ்மார்க்கு சப்ளை பண்றாங்க சாராயம், டிஸ்டில்லரி. அதை செய்வது எல்லாமே அதிமுக கம்பெனி, திமுக கம்பெனி, டிஆர் பாலு கம்பெனி, கனிமொழி கம்பெனி, சசிகலா கம்பெனி. அதை ஒழிக்கிறேங்கிறாங்க. ஏன் வேண்டாங்கணும்? அவங்க தான் காலேஜ் என்னங்க, மொத்தம் 28 காலேஜ் இருக்குது, மேஜர் காலேஜ் சார். ஆனா அந்த டிஸ்டிலரி வச்சுட்டு இருக்கிற ஜெகத் ரட்சகனோட பையனை கட்சியில சேர்த்துட்டாரு சார். அதனால என்ன இருக்கு, அவன் மாறுதல் விரும்புறானே, அதானே. 28 காலேஜ்ல நீங்க 15-16 காலேஜ் திமுக காரந்து, 18 காலேஜ் இவந்து. என்னங்க இது? தமிழ்நாட்டில் லூட் அடிச்சாங்களா சார்? இதை மாற்றுகிறேன். ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்கிற விஜய் தூக்கி அடிச்சிருங்க, வேண்டாம். அடுத்த தேர்தல் அடிச்சிருங்க, வேண்டாம். திருப்பி ஸ்டாலின் கொண்டு வாங்க. ஆனா அந்த ஸ்டாலின் கொண்டு வந்தா கூட இந்த விஜய் பண்ண 2 மாசத்துல இருக்கிற கூத்து பாருங்க, அது இணைப்பது கடினம். ஸ்டாலினா கூட பண்ண முடியாது. எதிர்கட்சிகள் எல்லாமே வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு விஜய். 2 விஜயபாஸ்கரை, குட்கா வழக்குல தொடர்புடைய விஜயபாஸ்கரை வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு மஞ்சளாக்கி வெளியே விட்டுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அது எப்படி பாஜகல திரிணாமுல் காங்கிரஸ்ல தோல்வி அடைந்தவுடன் 28 எம்பிக்களை கொண்டு வந்தாங்களே சார் நாடாளுமன்றத்தில். சட்டசபையில் ஒரு 2 எம்எல்ஏ, 2 விஜயபாஸ்கர் வந்ததுனால இப்படி பயப்படுறாங்களே அவங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஐயா மு.க. ஸ்டாலின் தலைமையில் 8 அதிமுக அமைச்சர்களை வைத்துதான் நடத்தினாங்க. அதிமுக அமைச்சர்கள் ராஜகண்ணப்ப எங்க இருந்து வந்தாரு? இல்ல அவங்களெல்லாம் குதிரை பேரம் பண்ணலையே அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. குதிரை பேரம் இல்ல, வரத்துக்கு முன்னாடி 2020 குதிரை பேரம் விட்டாரு. அவங்களெல்லாம் கூட்டு வந்துட்டாரு. அரசாங்கத்தை அவங்களுடைய மெஜாரிட்டி இல்லைன்னா ஒன்னே ஒன்று சொல்றேங்க ராபின் சார், திமுகவுடைய கடந்த 70 ஆண்டுகளில் திமுகவிற்கு இருக்கக்கூடிய சீட்டு 85 90 தாங்க. 2021 ராஜகண்ணப்பன், செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, சேகர் பாபு, அப்புறமா இந்த பெரியசாமி, இவங்கெல்லாம் கொண்டு ஒரு 25 சீட்டு எக்ஸ்ட்ரா கொண்டாங்க. 80 100 120க்கு முக்கிய கொண்டு திமுக அதிமுகவுடைய பலன் மூலமாகத்தான். அந்த வாக்கு தான் எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சது. ஆக மொத்தம் அவங்க பண்ணது யானை பேரம், ஸ்டாலின் பண்ணது, விஜய் பண்ணது குதிரை பேரம். ஓகே சார், இன்னைக்கு மகாபலிபுரத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேட்டி கொடுக்குறப்ப சொல்கிறாரு, விஜய் சைட்லேருந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க, எங்களுக்கு பிடிச்சிருந்தது, நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இதே ஸ்டேட்மெண்ட்டை 2 வாரத்துக்கு முன்னாடி வைகோ அவர்களும் சொன்னார். விஜய் 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நானே உங்களுக்கு பரப்புரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்றாங்க. இப்போ குதிரை பேர அரசியலில் முதல்வரும் தாவேக்காவும் ஈடுபடுகிறதா? அது ஒரு பார்வையில் அது மாதிரி இருக்கு. என்ன, தன்னுடைய அரசாங்கத்தை காற்றுக் கொள்ள வேண்டிய இல்லைன்னா ஒன்னேன்னு கேட்கறங்க. 108 எம்எல்ஏ வச்சு 144 எப்படிங்க அவர் வந்தார்? அவர் நம்பிக்கை ஓட்டு, அங்க நம்பிக்கை ஓட்டு வரும்போதுலாம் குதிரை பேர உங்களுக்கு கண்ணில் படுறீங்களா? இப்பதான் படுதுங்களா? அவர் ஸ்டெபிலைஸ் ஆன உடனேமே ஒரு தன்னுடைய ஆட்சியை, நிரந்தரமான ஆட்சியை கொண்டு போகும்போது இவங்களாம் பயப்படுறாங்க.
திமுக இதே செந்தில் பாலாஜி, இதே அதிமுக எல்லாம் இந்த விஜய் இன்னும் 3 மாசம் 4 மாசம் உட்கார வச்சிட்டீங்கன்னா, நேற்றே சொன்னாரு பாருங்க, ஒரு பாலம், அந்த பாலத்துல இருந்து ஊழல் சொன்னார் பாருங்க. எல்லா அதிகாரிகளும் கேட்கறாங்க. சென்னையில 2 பாலம் தான் பண்ணாங்க. அந்த பிடபிள்யூ 2 பாலம் தான், அப்புறம் 2 கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்குது. நான் தோண்டி பார்த்தா ஊழல் வந்ததுங்கிறாரு. நாளைக்கு ஒருவேளை அது டெஃபினெட்லி உதயநிதியை நோக்கியோ அல்லது ஸ்டாலின் நோக்கியத்தான் போகும். பார்த்துட்டே இருங்க. அதிகாரிகளுக்கே ஒரு குழப்பமா இருக்குது. என்கிட்ட ஒரு சீனியர் அதிகாரி பேசினார் என்கிட்ட. நான் கேட்டேன் அவரை, என்ன சார் எந்த பாலத்தை பத்தி சொல்றாரு, சென்னையா அது வெளியூரான்னு கேட்டேன். எங்களுக்கே தெரியாதுங்க, டக்குன்னு சொன்னேன். ஏன்னா அவர் தினம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒன்று சொன்னாரு. ஸோ ஆக மொத்தம் பொதுமக்களிடையே தனக்கு நற்பெயரை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊழல் எல்லாம் வெளில போட்டார்னா எதிர்கட்சி எங்க பயப்படுது? ஊழல் பண்ணத்தான் தான் சார் பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை, அவர் பிம்பத்தை உருவாக்குகிறார் என்பதுதான் என்னுடைய சொந்த கருத்துப்பா. அது நான் கருத்திலிருந்து வேறுபடலாம். ஆனால் இதே சமயத்தில் அவர் கரூரில் பேசியது, டீலிமிட்டேஷனை பத்தி பேசியது டெல்லியில் பிரதிபலிக்கிறது. டெல்லியில் பலர் பேசுகிறார்கள் என்ன பண்ண போறாங்கலாம் சொல்லிட்டு. ஓகே சார், ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, விஜய்க்கு எதிராக எல்லா எதிர்கட்சிகளும், சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் விஜய்க்கு எதிராக குதிரை பேரம் பண்றாருன்னு ஆளுநர்கிட்ட கடிதத்தை கொடுத்துருந்தாங்க போன வாரம். நேற்று ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சு பேசியிருந்தாருன்ற ஒரு செய்திகள் வெளியே வந்துட்டது. அமித்ஷாவிடம் தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடந்தது என்றோ இல்லை ஆட்சி கலைக்கப்படும் என்றோ ஏதாவது பேசப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. பாஜகவை பொறுத்த மட்டும் கொள்கை எதிரியாக விஜய் அவர்களையும் தமிழ் வெற்றி கழகத்தையும் பார்க்கிறார்கள், கட்சிக்கு கட்சி. பாஜகவிற்கு தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரிடமும் சில பாஜக தலைவர்களிடமும் அமித்ஷா கூறியது, நம்மளுடைய எதிர் அணி விஜய், ஆனால் அரசாங்கத்திற்கு அரசாங்கம் கை கொடுத்தாரே ஆனால் we will support him on ஒரு விகாஸ் அப்படின்னா டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. 7,000 கோடி ரிலீஸ் பண்ணாங்க சார். மத்திய அரசாங்கத்தோட மோதாடுறது நீங்க என்னன்னா பண்ணிக்க, உங்க கட்சி அரசியல் வேற. இப்போ கேரளாவில் நடக்கலைங்களா, சதீஷனும் விஜய் பன்னாரி விஜயனும் மத்திய அரசாங்கத்தோட ஒத்து போலியா, திட்டிட்டு இருந்தாங்களா? கேரளா மாடர்ன்ட்டு இப்ப சொல்றாங்க பாருங்க, திருமாவளவனும் ஜோதிமணியும் மாணிக் தாக்கூரும் இந்த கேரளா மாடல் தான் நரேந்திர மோடி விரும்புறாரு. நான் தமிழ்நாடு ஹெல்ப் பண்றேன், நீ திட்டங்களை போடு. இந்த 2 மாசத்துல நீங்க மத்திய அரசாங்கத்தை பத்தி விஜய் ஏன் குறை சொல்லவில்லை என்றால், வரும்பதி வந்தது, திமுக அதை ஊழல் செய்தது என்பதைத்தான் அவர் நிரூபிக்கிறார் விஜய். அதனால்தான் அமித்ஷாவும் சொல்றாரு, நம்ம தமிழ் வெற்றி கழகத்திற்கு எதிரணி பாஜக தமிழகத்தில். அதனால்தான் இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பாஜக விட்டு வெளில வரலீங்களே, தினகரன் வெளில வரலையே. இப்ப டீலிமிட்டேஷன்ல விஜய் அவர்கள் பேசியதன் மூலமாக, நாங்க எதிர்க்கிறோம் என்று பேசியதன் மூலமாக தாவேகா நிலைப்பாடு லோக்சபால எம்பி கிடையாது, ஆனால் துரை வைக்க இருக்கிறார். அதே சமயத்தில் திருமாவளவன் இருக்கிறார். அதே சமயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்றன. தமிழகத்தில் இருந்து 4 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அவங்க எதிர்த்து ஓட்டு போட போறாங்க. இப்படி எதிர்த்து ஓட்டு போட்டாங்கன்னா பாஜக திமுகவை டக்குன்னு எடுத்துக்கும். திமுக ஆதரித்து ஓட்டு போடுவார்கள். திமுக எதிர்த்துனா ஒண்ணுமே பாலிடிக்ஸ் இல்லையே. நீங்க இப்போ பார்க்க தானே போறாங்க. ஓகே, ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, திமுகவும் தாவேக்காவும் ஒரே அணியில வரணும், பாஜகவுக்கு எதிரான அணியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குமே பேசியிருக்காரு. அது எப்படிங்க முடியும்? அது எப்படிங்க? ராகுல் காந்தியும் நரேந்திர மோடி ஒன்னா வந்துடுவாங்களா? இல்ல கேரளாவில் நடக்குது, டெல்லியில் நடக்குது, வெஸ்ட் பெங்கால் நடக்குது, ஏன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. காரணம் என்ன? அவங்க விஜய் இறக்கணும்னு பாக்குறாங்க, திருமாவளவன் உள்பட. விஜய்க்கு அதிகமான ஒரு சிரஸ்தன்மையை கொடுத்து விட்டால், ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டீங்கன்னா அவர் தனியா இண்டிபெண்டா போயிடுவாரு. இவங்க இந்த தோழமை கட்சிகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராபின்சன் வரக்கூடிய இடைத்தேர்தலில் இன்னும் 4-5 பேர் எம்எல்ஏ ரிசைன் பண்ண போறாங்க. மொத்தம் 20 கண்டு போயிடுவாரு. அது 20 சேர்த்து எலெக்ஷன் வச்சாருன்னா 20ல ஒரு 15 ஜெயிச்சுட்டான்னு வச்சுங்க. இந்த காங்கிரஸும் தேவையில்லை, விசிகாவும் தேவையில்லை, கம்யூனிஸ்டும் தேவையில்லை, இண்டிபெண்டா அரசாங்கம் நடத்துவார். அதுக்கு பாஜக உதவி பண்ணும். அந்த பயத்தை தான் இந்த தமிழ் வெற்றி கழகத்துக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் செய்கிறார்கள்.
டீப் ரூட்டட் பாலிடிக்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஆழ்ந்தமான ஒரு அரசியல் இருக்கிறது இதில். அதான் சார் திருமாவளவன் சொல்றாரு, இதுல ஆழமான அரசியல் இருக்கு, நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. தாவேக்காவுக்கு கொள்கை எதிரி பாஜக, திமுகவுக்கு கொள்கை எதிரி பாஜக, இதனால 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு சொல்றாரு சார். திமுக கொள்கை எதிரி பாஜகன்னு யார் சொன்னாங்க? எங்க திருமாவளவனுக்கு அமித்ஷா பேசினாரு, அஸ்வினி பேசினாலாம் சொல்றாரு. இதே பாஜகவை பற்றி, இதே திமுகவை பற்றி மம்தா பானர்ஜியும் விஜயும் என்ன பேசினாங்க? திமுக பாஜக ஒண்ணு தானே பேசுறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா தானே. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில போட்டார் நரேந்திர மோடி, அமித்ஷாவும். மம்தா பானர்ஜி அரசாங்கத்தை கைட்டு விட்டதை தவிர ஓட்டு ரீதியாக அங்க இருக்கக்கூடிய 5 மந்திரிகளை கைது செய்தார்கள். தமிழ்நாட்டில தான் ஒத்தனை பிடிச்சிருக்காங்களே பாஜக. திமுக பாஜக உறவு இருப்பது விஜய் சொல்லுவது உண்மையாகத்தான் நிரூபிக்கப்படுகிறது அல்லவா? சார் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாரு சார். செல்லன் வந்துட்ட அப்புறம் என்ன பண்ணாரு? பர்மிஷன் கொடுத்துட்டாரா இப்போ புது கவர்னரு? சார் ஒண்ணு இது ஜிலேபி மாதிரி சுத்தி 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 வந்து அதே இடத்துல தான் வருவீங்க நீங்க. இது சைக்கிள் டயர் சுத்தி சுத்தி இருக்கும், ஒரு இடத்துக்கு நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஜிலேபி மாதிரி சுத்தம் கடந்தது. என்னை பொறுத்த மட்டில் தமிழக அரசியல் புது முனையில் இருக்கிறது. திருமாவளவன் மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த சொல்லிட்டு வர்றாரு சார். நான் எங்க சுத்தி வந்தாலும் சனாதனத்துக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக என்னோட வேலை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒன்றும் கூட்டணி சேர சொல்லல, திமுகவையும் தாவேக்காவையும் 29 தேர்தலுக்காக பாஜகவுக்கு எதிரான ஒரு அணியில திரளுங்கன்னு சொல்றேன் அப்படின்றாரு. பாஜக எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க தம்பி? ஒரு எம்எல்ஏ இருக்காரு சார். இல்ல ஒரு எம்எல்ஏ தானே இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னதாக இதே திமுக, இதே திருமாவளவன் பாஜக விஜய் பாஜக சப்போர்ட் பண்ணுதுங்கிற இவரையே போய் காலில் விழுந்தாரு. விஜய் காலில் பாஜக வந்தது தானே, பாஜக இருக்குது அங்கன்னு இல்லாத பூதத்தை கலப்பி விடுறாரு. தமிழ்நாட்டில் பாஜக என்பது இல்லை, ப்ரூவ் ஆயிடுச்சு. அது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறாரு, விஜய் ஒத்துக்கிறாரு. இவங்களே பாஜக பாம்பு மாதிரி காமிக்காங்க. எதுக்காக? எங்க இதுக்கு தமிழ்நாட்டுல பாஜக எங்க இருக்கு சொல்லுங்க? காங்கிரஸ் வளருதுன்னு சொல்றாங்க, காங்கிரஸ் மேல ஊழல் பட்டியல் கொடுக்குறாங்க, அட்வொகேட் போட்டுன்ட்டு ஒரு 50 லட்சம் வாங்கினான்ட்டு சோசியல் மீடியால வருது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு விஜயும் திருமாவளவனும்? எதுக்குங்க விஜய் எதுக்குறாரு? பாமக வரதுனால, வேற ஒண்ணுமே கிடையாது. ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க. பின்ன என்ன ஓகே தானே, அதானே சொல்றேன். அவருக்கு அந்த வயிறு எரியுது அப்படியே. பாமக உள்ள வந்துச்சுன்னு இவர் காலி. இவரு தமிழகத்தில் தமிழக அரசியலை குழப்புவது, நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று வைகோ சொன்னது தவறாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த மட்டும் வைகோ முதிர்ச்சி, திருமாவளவன் வைகோக்கு முதிர்ச்சி அதிகம். அவர் சொன்னது கரெக்டா சொன்னார். இந்த ஆள் ஒரு குழப்பிட்டே இருக்காருங்க. ராஜினாமா பண்றேன்னாரு எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு. ஆனாரா? பண்ணாரா? நேற்று ஒண்ணு பேசினாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசினார். திமுக கூட்டணியில் இருக்கேங்கிறாரு. சார் ஒண்ணு உங்களுக்கு 2 எம்எல்ஏ வச்சு நீங்க இவ்வளவு கலட பண்றீங்களே, துணை முதலமைச்சருங்கிறீங்களே. இந்த 2 முதலமைச்சருக்கு தமிழகத்தில் இன்னைக்கு தினகரன் பேசின அப்புறம் எல்லாம் குட்டு வெளில வருது பாருங்க. தினகரன் சொல்றாரு அமமுக, அதிமுக, திமுக 3 பேரும் என்ன இணைந்து 2029 கூட்டணி வந்தாலும் வரலாம்ன்றாரு. அது எதுக்கு? மே மாதம் 4ஆம் தேதி விஜய் எழுத்து சூழ்ச்சி பண்ண இதே உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமியுடைய மகனான மிதுனும் சூழ்ச்சி செய்ததை திருமாவளவன் என்லார்ஜ் பண்றாரு. 29 மட்டும். ஆக மொத்தம் திமுக அதிமுக ஒன்னாயிடுச்சுன்னா தாவேக்காக சாப்பிட்டுடலாம்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. அதுக்குள்ளே பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள். தமிழக அரசியல் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குதுங்க. உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது ராபின் சார். ஓகே சார். சார் இதுல கரூர்ல விஜய் அதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை கொடுத்தாரு. அது நேற்று நீதிமன்றம் தற்காலிகமா நீங்க கொடுங்க, அது நிரந்தரமா இல்லையான்றத முடிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்கலாம்? அரசு வேலை கொடுக்கறது நியாயமா இல்ல அரசியலா என்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு டிஃபிகல்ட் क्वेश्चन ஆன்சர் பண்றது. ஒரு 20 லட்சம் கொடுத்துட்டார் முன்னாடியே இவரு. ஓகே. அந்த குடும்பத்துக்கு தமிழக அரசாங்கத்தின் சார்பாக 10 லட்சம் கொடுத்தாங்களா? மு.க. ஸ்டாலின். அதே மு.க. ஸ்டாலின் 10 + 20 30 லட்சம். அவர் ஏங்க 10 லட்சம் கொடுத்தாரு? மீதி எல்லாத்துக்கும் இதே மு.க. ஸ்டாலின் இதே மாதிரி டெம்பரரி தற்காலிக எம்ப்ளாய்மெண்ட் 2-3 இடத்துல கொடுத்துருக்காரு. இவர் 38 பேர் கொடுத்ததுனால தான் இவனுக்கு வாய் தெரியுது. அந்த 38 வந்துச்சுன்னா ஜெனரலா ஒரு பப்ளிக் இம்ப்ரெஷன்
விஜய்க்கு ஃபேவரபுளா போயிடுமேன்னுட்டு 10+20 ஒரு எம்ப்ளாய்மெண்ட்னா ஒரு சோசியல் செக்யூரிட்டி அந்த 38 பேருக்கு இருக்குதுங்கிறது நிரூபணம் ஆகுது. அதான் கோர்ட்ல ஆர்டர் கூட நான் முழு கோர்ட் ஆர்டர் படிச்சேன் நான். அந்த கோர்ட் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா யூ கெட் a clear picture. அந்த கிளியர் பிக்சர் என்ன வருது, நீங்க டெம்பரரியா கொடுங்க, ஆனா பர்மனன்ட் பண்ணாதீங்க. பர்மனன்ட் பண்ணா மீதி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும்னு சொல்றாங்க. அது உண்மைதான், அது உண்மைதான். ஆக மொத்தம் சென்னை ஹைகோர்ட் சொன்னது நீங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுங்க, சட்ட ரீதியாக பேசி விட்டாச்சு. இவங்களும் ஆர்கியூ பண்ணாங்க, எதிர்த்தரப்பு ஆதரவு தரப்பு எதிர்த்தரப்பு பண்ணிட்டப்போ கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்தது, எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறத தப்பு இல்லை, கண்டினியூ டு கிவ் இட், ஆனா அது டெம்பரரியா வச்சுங்கன்னுட்டு. கையில 30 லட்சமா வச்சுக்கிறீங்க, இந்த எம்ப்ளாய்மெண்ட் வச்சுக்கிறீங்க, அதெல்லாம் கூட வந்துக்கிறதுல பேச்சு இல்லை, ஆர்குமெண்ட்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கிளியரா இருக்குது. தமிழக அரசாங்கம் இப்ப என்ன செய்ய போறாங்களோ பாத்துக்கணும், அதுதான். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஸ்டாம்ப் பேட்டு இல்லை இந்த மாதிரியான துர்சம்பவங்கள் நடந்ததுக்கப்போ தமிழக அரசியல்ல யாராவது இந்த மாதிரி அரசு வேலை கொடுத்துருக்காங்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு சார். இருக்கு, நிறைய இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. காம்பன்சேட்டரி எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியும். சப்போஸ் பஸ்ஸில் கீழே வந்துட்டு ஒரு தகப்பனார் மறந்தால் அந்த இடத்துக்கு கொடுக்கணும், ஹியூமானிடேரியன் கன்சிடரேஷன். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அரசாங்கம் முடிவு பண்ணிட்டுனா ஒன்னே வச்சுக்கோங்க ராபின்சன், முதலமைச்சர் கேபினெட் அவர் எடுக்கக்கூடியதற்கு எந்த விதமான கோர்ட்டோ அல்லது பப்ளிக் லெவல்ல ஒன்னா கிரிட்டிசைஸ் பண்ணலாமே தவிர கம்பேஷனேட் கிரவுண்ட்லயும் ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸ்லயும் மனிதாபிமானத்தையும் எடுத்தாங்கன்னா எந்த கோர்ட்டும் எதிர்க்காது. இதே திருமாவளவன் வெங்கன் வாயலுக்கு சொன்னாரு ஒரு வார்த்தை, அவங்க எல்லாம் போக சொன்னாரு, சிறைன்னு போனாரா? அதெல்லாம் கேட்பாங்கல்ல, பேச்ச ஆரம்பிச்சதுன்னா ஒரு குழப்பத்தை பண்ணுன்னு, அப்போ இந்த குழப்பம் நிலைவதற்கு காரணமாக இன்னொரு குழப்பம் வந்தாலும் ஸ்டெபிலைஸ் ஆகும். திருமாவளவன் செய்யக்கூடியது இரட்டை வேடத்தை பார்க்கிறார் என்று தான் பலர் கருதுகிறார்கள். எப்படி உத்தரப்பிரதேசத்தில் தலித்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து மாயாவதி காணாம போயிட்டாங்க உத்தரப்பிரதேசத்துல, அதே மாதிரி சூழ்நிலை திருமாவளவனுக்கும் தமிழகத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சார், இப்போ இந்த இடைத்தேர்தலில் நம்ம வந்தோம்னா 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. திருச்சி கிழக்குக்கு மட்டும் அந்த தடையை கொடுக்கல. திருச்சி கிழக்குல விஜயோட ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி வேட்பாளராக நிற்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் நேற்றைய தினத்தை தினமலர்ல வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த? அது அவருக்கு உள்ள ஸ்ட்ரெங்தன் பண்ணி பாக்குறாரு. ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் திமுகவில் இருந்த கட்சிகள்லாம் இங்க வந்துட்டு அப்புறம் தாவேக்காக்கு வந்த அப்புறம் திருப்பி அவங்க சொல்றாங்க திமுகவோட இருக்காங்க. கம்யூனிஸ்டினுடைய ஒரு இரிட்டேஷன், வயத்துல புள்ள கட்சிக்கிற மாதிரி இப்படி இரிட்டேஷன் இருக்கும். அதெல்லாம் மறுப்பதற்காகத்தான் தன்னுடைய நம்பிக்கையான ஆளுகளை டெல்லி பிரதிநிதியாகவும் வெங்கட் நாராயணே, அதே மாதிரி ஆரோக்கியசாமி திருச்சியிலும் போட்டு தனக்கு ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறாரு. அவ்வளவுதான், அது ஒண்ணும் இல்லை. அது அரசியல்வாதி எல்லாம் பண்ண முடியுங்க. இல்லப்பனா சபரீசன் 22ஆம் தேதி மே மாசம் விஜய் பிறந்த நாளுக்கு சட்டசபையில போய் எங்க கிரீட்டிங் சொல்றாரு. அதெல்லாம் பார்க்கணும் இல்ல. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா பண்றாங்க நாளைக்கு. சார், ஓ பன்னீர்செல்வம் ஏன் சார் ராஜினாமா பண்ண போறாரு? ஐயோ, என்னமா நீ பேசுறப்பா. நம்ம மனோஜ் பாண்டி ராஜினாமா பண்றாங்க. அவங்க எல்லாம் திமுக வெளில வந்து தாவேக்கால சேர போறாங்க சார். இன்றோ அல்லது நாளையோ குறைந்தது 5-6 எம்எல்ஏக்கள் பட்ஜெட் செஷன் தமிழ்நாடு அசெம்பிளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக இந்த மாதிரி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் இருக்க போகுது. அப்போ நிறுத்தி வைக்கப்பட்ட இடைத்தேர்தலோட சேர்ந்து இதையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்டேட்டுக்கு போயிடும் மொத்தம் டோட்டல். ஓகே, அதுதான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஓ பன்னீர்செல்வம் தமிழ் வெற்றி கழகத்துடன் பேச ஆரம்பித்து விட்டார். அது மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். மு.க. ஸ்டாலின் அனுமதி கொடுத்து விட்டார். நான் அதிகாரப்பூர்வமா சொல்றேன் உங்களுக்கு. இதை டிலே பண்ணிட்டு யாராவது ஓ பன்னீர்செல்வத்துக்கு போய் நீங்க பர்சனல் நாளை காத்தால கேளுங்க ராபின்சன். மனோஜ் பாண்டி அவரோட 3 பேர் போனாங்களே, இன்னொருத்தர் போனாரு, அவர் பேர் என்ன, வைத்திலிங்கம். இவங்க என்ன பண்ண போறாங்க கேளுங்க. திமுகவும் குறையுதுங்க. அப்படி பொதுமக்கள் திமுக மீது இருக்கக்கூடிய கோபத்தை காண்பித்தார்கள் விஜய் மீது. ஆனா இப்ப அதிமுக மீது தான் விஜய் கோபத்தை காமிக்கிறாரு. போகும்போது நேற்று பேசிட்டு பாத்தீங்கன்னா கரூர் பேச்சுல நான் தோண்டிட்டு இருக்கேன், நோண்டிட்டு இருக்கேன், டிகிங் தி ஃபைல்ஸ் எல்லாம் அப்படின்னு நேற்று ஆங்கில தொலைக்காட்சி 2 தொலைக்காட்சிகளை நான் அந்த விவாதத்தில் இருந்தேன். திமுக பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்டே இல்லாத பேசுறாங்க.
திமுக பேச்சாளர்களிடம் இதற்கு பதிலே இல்லை. நிச்சயமா நான் சொல்றேங்க, இவர் ஒரு பெரிய ஒரு 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 யுத்தத்துல கிளம்பி போர்ல கிளம்பி இருக்காருங்க விஜய். திமுக ஒழிக்கணும். அப்படி கிளம்பி இருக்கிறவர் இப்போ செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு கோர்ட்ல ஜாமீன் வாங்கியிருக்காரு. அது மேல்முறையீடு ஏன் போல அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அரசு தரப்புல இருந்து மேல்முறையீடு போய் ஜாமீனை கொடுக்காம இருந்திருக்கலாமே. எல்லாத்துக்குமே லீகல் ஆஸ்பெக்ட் வராதுங்க. நீங்க பொலிட்டிக்கலையும் சேர்த்துக்கணும் ராபின்சன். எதுக்கு எடுத்தாலும் பாலிடிக்ஸ்ல லீகல் ஒரு சமயத்துல ஹெல்ப் பண்ணும். சுப்ரீம் கோர்ட்ல இடி வாங்கினாங்க, சென்னை ஹைகோர்ட்ல லாபம் கிடைச்சது திமுகவுக்கு. சுப்ரீம் கோர்ட்ல இவங்க தானே போனாங்க, இடி வாங்கினாங்களா இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல? ஆக மொத்தம் நீங்க பொலிட்டிக்கலும் லீகலும் கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடி 2 சைட்லையும் விழும். அதைத்தான் காங்கிரஸ்ல ப. சிதம்பரம் செய்து கொண்டிருக்கிறார். திமுகவில் இளங்கோவும் இந்த ஆர்.எஸ். பாரதி செய்து கொண்டு, டி.கே.எஸ். இளங்கோ செய்து கொண்டு மு.க. ஸ்டாலின் பெயரை கெடுக்கிறார்கள். அரசியல் ரீதியாக போக மாட்டேங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுன்னா என்னங்க அது? கோர்ட்டு முடிச்சிருவாங்க. மக்கள் மன்றத்தை உங்களை தோக்கடிச்சிட்டாங்க. நீங்க சட்டமன்றத்தை விட்டுட்டு நீதிமன்றத்துக்கு ஏன் போறீங்க? இந்த 3 மன்றங்கள் தானே ஜனநாயகத்திற்கு முக்கியம். ஐ ஹோப் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பேச்சை. ஏன் தெரியுமோ, நீதிமன்றத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இப்போ நம்ம 2 பேரும் சண்டை வருதுங்க, ராபின்சனுக்கும் ராஜகோபாலனுக்கும். நான் ராபின்சன், நான் தப்பா பண்ணிட்டேன், வயசு நீ மாத்திக்கோ. 2 பேரும் சுமூகமா போயிட்டு காடியெல்லாம் போயிட்டு கோர்ட்டுலேருந்து வெளியே நம்ம இது பண்ணிடலாம், காம்ப்ரமைஸ் வந்துடலாம். இல்லை நான் போவேன், நிச்சயம் நான் போவேன்னா போயிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். அதுக்கு உறவுக்காரெல்லாம் உங்களை கம்பல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறை நடக்குது, அரசியல் நடக்கிறது என்பதை நான் நிறைய கேஸ் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார், ஓகே. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மட்டும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார்.